வணக்கம். நான் உங்கள் மோகனா. 30/8/2025 சனிக்கிழமை தின தந்தி. வாங்க செய்திக்குள்ளார போகலாம். தூத்துக்குடி ஆகஸ்ட் 30 தமிழகத்தில் இருந்து கப்பலில் சென்ற 500 டன் இறால்களை திருப்பி அனுப்பிய அமெரிக்கா பாதி வழியில் கண்டெய்னர்களை தடுத்து நிறுத்தி அடாவடி. தமிழகத்தில் இருந்து 500 டன் இறால் மீன்களை கப்பலில் ஏற்றிச் சென்ற கண்டெய்னர்களை பாதி வழியில் அமெரிக்கா திருப்பி அனுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவில் இறக்குமதியாகும் இந்திய பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் என்று அந்த நாட்டு ஜனாதிபதி டிரம்ப் அறிவித்தார். இதற்கான அதிகாரப்பூர்வ உள்நாட்டு பாதுகாப்புத்துறை கடந்த 26ஆம் தேதி அறிவித்தது. இது தொடர்பாக அந்த துறை வெளியிட்ட வரைவு ஆணையில் ஆகஸ்ட் 27ஆம் தேதி அதிகாலையில் இருந்து விற்பனைக்காக அமெரிக்காவில் நுழையும் மற்றும் அமெரிக்காவில் உள்ள சேமிப்பு கிடங்கில் இருந்து விற்பனைக்காக வெளியேறும் இந்திய பொருட்கள் மீது 50% கூடுதல் வரி விதிப்பு பொருந்தும். அதே சமயத்தில் 27ஆம் தேதி அதிகாலைக்கு முன்பு கப்பலில் ஏற்றப்பட்ட இந்திய பொருட்கள் நடுவழியில் கப்பலில் வந்து கொண்டிருக்கும் பொருட்கள் ஆகியவற்றுக்கு கூடுதல் வரி பொருந்தாது. இருப்பினும் செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு முன்பு அமெரிக்காவில் பயன்படுத்த அவற்றுக்கு ஒப்புதல் பெறுவதுடன் அமெரிக்கா சுங்கத்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று கூறப்பட்டு இருந்தது. இந்த உத்தரவு கடந்த 27ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்தது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையால் தமிழக ஏற்றுமதியாளர்கள் பாதிப்பு அடைந்துள்ளனர். குறிப்பாக இறால் உள்ளிட்ட கடல் உணவுகள் ஏற்றுமதியும் பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சென்னை தூத்துக்குடியில் இருந்து அமெரிக்காவுக்கு இறால் உள்பட கடல் உணவுப் பொருட்கள் கப்பல்கள் மூலம் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. சென்னையில் இருந்து ஜோடியாகவும் தூத்துக்குடியில் இருந்து இலங்கைக்கு கண்டெய்னர்கள் அனுப்பி வைக்கப்பட்டு அங்கிருந்து கப்பல்கள் மூலமாகவும் அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்த நிலையில் அமெரிக்காவுக்கு தமிழகத்தில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட இறால் கண்டெய்னர்களை அமெரிக்கா திருப்பி அனுப்பி அடாவடியில் இறங்கியுள்ளது. இவை அனைத்தும் அமெரிக்க அரசின் அதிகாரப்பூர்வ உத்தரவு அமலுக்கு வருவதற்கு முன்பே கப்பல்களில் அனுப்பப்பட்டவை என்பது குறிப்பிடத்தக்கது. 24,000 கோடி வர்த்தகம். இதுகுறித்து தமிழ்நாடு இந்திய கடல் உணவு ஏற்றுமதியாளர்கள் சங்க தலைவர் செல்வின் பிரபு நேற்று தூத்துக்குடியில் நிருபர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறியதாவது: இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு அமெரிக்கா 50% அதாவது 50% வரி விதித்துள்ளது. இந்த வரி விதிப்பால் இந்திய ஏற்றுமதி பெருமளவு பாதிக்கப்படும். அமெரிக்காவுக்கு ஆண்டுக்கு சுமார் 24,000 கோடிக்கு இறால் உள்ளிட்ட கடல் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த வர்த்தகம் ஒரே இரவில் நிறுத்தம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவுக்கு இறால் ஏற்றுமதி முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த வரி விதிப்பால் இறால் ஏற்றுமதியில் நாம் போட்டியே இழந்து விடுவோம். இந்தியாவுக்கு 50% வரி என்று இறக்கும் போது நமது போட்டி நாடான இந்தோனேஷியா, ஏகுவாடர் மற்றும் இதர நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 17-18% வரிதான் உள்ளது. கூடுதல் வரி விதிப்பால் அமெரிக்கா சந்தையில் இந்திய இறாலின் விலை அதிகரித்துள்ளதால் இந்திய இறால் வாங்கும் வியாபாரிகள் அனைவரும் ஆர்டர்களை ரத்து செய்கின்றனர். சமீபத்தில் தமிழகத்தில் இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்த கடல் உணவுகளில் கண்டெய்னர்கள் பாதி தூரம் சென்ற நிலையில் அந்த கண்டெய்னர்களை அனுப்ப வேண்டாம், திரும்ப பெற்று கொள்ளுங்கள் என்று அமெரிக்கா இறக்குமதியாளர்களிடம் இருந்து எங்களுக்கு இமெயில் வந்துவிட்டது. இதை மீறி அமெரிக்காவுக்கு இறால் கொண்டு வந்ததால் அதை நாங்கள் எடுக்க மாட்டோம். எனவே பாதி வழியிலேயே எல்லா கண்டெய்னர்களையும் திருப்பி கொண்டு செல்லுங்கள் என்று வலியுறுத்துகின்றனர். இல்லையென்றால் 80% வரியை நீங்களே கட்டுங்கள், நாங்கள் கட்ட மாட்டோம் என்று கூறுகின்றனர். இதனால் தமிழகத்தில் இருந்து தற்போது ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ள சுமார் 60 கோடி மதிப்பிலான 500 டன் சரக்குகள் பாதி வழியிலேயே திரும்பி வர உள்ளது. பொதுவாக இறால் தொழிலே குறைந்த லாபம் உடைய தொழில். இதில் 50% வரியை தாங்குவது என்பது ஏற்றுமதியாளர்களால் முடியாத காரியம். இதனால் அமெரிக்காவுடனான வர்த்தகத்தை முழுமையாக நிறுத்தக்கூடிய சூழல் ஏற்பட்டு உள்ளது. கடல் உணவு ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தின் சார்பாக மத்திய அரசிடம் சில கோரிக்கைகள் விடுத்துள்ளோம். அவர்கள் பரிசீலிப்பதாக எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துள்ளனர். மானிய விலையில் பல்வேறு பொருளாதார உதவிகள், குறைந்த வட்டியில் வங்கி கடன் வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளோம். அமெரிக்காவுடன் பேசி 50% வரியை நீக்கினால் உதவியாக இருக்கும். இந்த பொருளாதாரத்தை சார்ந்து நாங்கள் 20 ஆண்டு காலம் பயணித்து உள்ளோம்.
உடனடியாக எங்களின் இறால் சந்தையை வேறு நாடுகளுக்கு மாற்றுவதற்கு நீண்ட நாட்கள் ஆகும். ஏற்கனவே இறால் உணவை மற்ற நாட்டு சந்தைகளுக்கு அனுப்பி கொண்டுதான் இருக்கின்றோம். அந்த நாடுகளுக்கே இங்க பாருங்க போட்டிருக்காங்க. அந்த நாடுகளுக்கே மீண்டும் இறால் மீன்களை கொடுக்கும்போது வலை மிகவும் குறையும். இந்த சூழ்நிலை வந்தால் மீனவர்களும் பண்ணை விவசாயிகளும் பாதிக்கப்படுவார்கள். நாங்கள் மீனவர்களிடமோ இறால் பண்ணை விவசாயிகளிடமோ கூடுதலாக விலை கொடுத்து இறால் வாங்க முடியாது. கடும் நஷ்டம் ஏற்படும். இதனால் இறால் பண்ணை விவசாயிகள் உற்பத்தியை குறைத்து விட்டனர். அமெரிக்காவில் தான் பெரிய அளவு அடைய இறால் வாங்குவார்கள். மற்ற நாடுகளில் சிறிய அளவிலான இறால் தான் வாங்குவார்கள். பெரிய இறால் வளர்த்தால் தான் விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் லாபம் கிடைக்கும். இதுபோன்று கடல் மீன் உணவு ஏற்றுமதி நிறுவனத்தில் பணியாற்றும் 50 முதல் 60% தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு அவர் கூறினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.